வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ OICL அசிஸ்டன்ட் மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ. ஸோ எல்லாருமே மெயின்ஸ் அட்மிட் கார்டை பத்திரமா எடுத்துக்கோங்க. 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க. பேனா கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஐடிக்கு 1க்கு 2 ஐடி ப்ரூஃபாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவு நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பழைய எக்ஸாம் நீங்க பிலிம்ஸ் எழுதிருக்கீங்க, SBI IBPS கிளர்க்கு IBPS ஃபெயில் ஆயிருக்கீங்க, அப்படி இப்படி எதையுமே மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. நம்மளோட டார்கெட் இருக்க வேக்கன்சில நம்ம ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ எந்த செக்ஷனுக்குள்ள நுழைஞ்சாலுமே அது ஈஸியா இருக்கோ மாடரேட்டா இருக்கோ அந்த செக்ஷனுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. நீங்க மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கும் ஒரு 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 ஐடியா கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனால எந்த செக்ஷனுக்குள்ள போனாலும் ரீசனிங்கா இருக்கட்டும், ஆப்டியா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அவேர்னஸா இருக்கட்டும், இல்ல ஜென்ரல் அவேர்னஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு பேராசை, ஒரு நட்பாசை வரும்னு சொல்லுவாங்கல்ல. சரி, எக்ஸ்ட்ரா இந்த 2 அடிக்கலாமே, இதுவா அதுவான் இருக்கே அப்படின்லாம் மைண்ட் செட் வரும். எக்ஸ்ட்ரா எதுவுமே அடிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் கான்ஃபிடென்ட்டா, உங்களுக்கு 100% கரெக்ட்ன்றதை மட்டும் அடிச்சுட்டு வாங்க. ரீசனிங் ஆப்டிலாம் நீங்க கரெக்டா போட்டுருவீங்க. இந்த இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜெனரல் அவேர்னஸ் இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராகவே இருக்க போகுது. ஏன்னா ரீசனிங் ஆப்டிலாம் நீங்க போற அளவுக்கு தான் எல்லாருமே போடுவாங்க. பட் இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பரேஷனை பொறுத்தது. சரிங்களா? அவன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அட்டெம்ப்ட் கொடுப்பான். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எக்ஸாமுக்கு பதட்டம் இல்லாமல் எல்லாத்தையுமே இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க. நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போயிருங்க. சரிங்களா? அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவா பேசுங்க. பாசிட்டிவா பேசுறவன்ட்ட மட்டும் காதை கொடுங்க. நெகட்டிவா பேசுறவன்ட்ட எதுவும் வச்சுக்காதீங்க. அங்க திடீர்னு பதட்டப்படுத்தி விடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பேச்சே வச்சுக்காதீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாம நம்ம சேனல்ல ரிவ்யூ பாருங்க. ஏன்னா டிஸ்கஸ் பண்ணா அது தப்பு இது தப்புன்னு சொல்லி நம்மளை அளவு வைப்பாங்க. ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா போங்க. வெற்றி நமதே. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னையோட முடிய போகுது. ஸோ அடுத்து வர எக்ஸாமுக்குலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டின்